அண்மை செய்தி. அண்ணாமலை மீது புதிய வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நான்கு பிரிவுகளின் கீழ் அண்ணாமலை மீது புதிய வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது சிங்காநல்லூர் போலீசார் புதிய வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சூலூரில் விதிகளுக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்ய போலீசார் தடுத்ததாக அண்ணாமலை மீது புதிய வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, விவரங்கள். வணக்கம். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மீது மற்றும் ஒரு காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட நிர்வாகிகள் மீது கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி ஒன்று கூடுதல், முறையற்ற தடுப்பு, வெடிப்பொருட்களை தவறாக கையாளுதல், பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சூலூர் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்திலும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் அதாவது நேற்றிரவு 10:30 மணிக்கு மேல் பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை கண்டித்து பாஜகவினர் மறியலில் ஈடுபட்டதால் இரவு நேரம் முழுவதுமாகவே அந்த இடம் முழுவதுமாகவே பரபரப்பான ஒரு சூழலானது நிலவியது. கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய அக்கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதே போல நேற்று இரவு சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் நேற்று இரவு சரியாக ஒரு 10:30 மணி அளவில் சிந்தாமணி புதூரில் இருந்து ஒண்டிப்புதூர் வரும் வழியில் அவருடன் சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்தனர். இரவு 10 மணியுடன் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி இல்லை என்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டதால் அங்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் காவல்துறையினுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் மேற்கொண்டு அங்கு செல்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் வேனில் இருந்து இறங்கி வந்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலை காவல்துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சட்டத்தை மீறி இரவு நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளக் கூடாது என காவல்துறையினர் உறுதியாக அவரிடம் தெரிவித்திருந்தனர். அவர்களுடன் வாக்குவாதம் மேற்கொண்ட அண்ணாமலை தான் பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் அதே போல கையெடுத்து கும்பிட்டபடிதான் வந்ததாகவும் தொடர்ந்து அவர் காவல்துறையிடம் தன்னிடம் உள்ள விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். ஆனால் கட்சியினர் அனுமதி மறுக்கவே பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக ஒண்டிப்புதூர் சாலையில் இரவு நேரத்தில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர். சிறிது நேரத்திற்கு பின்பு மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக இரவு நேரத்தில் பரபரப்பான சூழலானது நிலவியது. இதன் காரணமாக தற்பொழுது சூலூர் மற்றும் சிங்காநல்லூர் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.